இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இந்த அதிரடி முடிவால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சிகள் உறைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முடிவு இந்தியாவுக்கு பாதிப்போ இல்லையோ அமெரிக்காவுக்கே பெரிய ஆப்பாக முடியும்னு நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பகீர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லி ட்ரம்ப் எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவின் பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கும்னு SBI தனது அறிக்கைகளை புட்டு வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்? 1. பொருளாதார வளர்ச்சி சரியும். இந்த புதிய வரியால அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP வளர்ச்சியே 40 இருந்து 50 புள்ளிகள் வரை சரியும் அப்படின்னு SBI கணிச்சிருக்கு. 2. விலைவாசி மட்டும். இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரி போட்டா அமெரிக்காவில் அந்த பொருட்களை தயாரிக்க ஆகும் செலவு அதிகமாகும். இதனால எலக்ட்ரானிக்ஸ், கார்கள், நுகர்வோர் பொருட்கள்னு எல்லாத்தோட விலையும் ஏறி அமெரிக்காவில் விலைவாசி முட்டும்னு எச்சரித்திருக்கிறார்கள். 2026 வரைக்கும் பணவீக்கம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி இருக்காங்க. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? சுமார் $45 பில்லியன் மதிப்புள்ள நம்ம இந்திய ஏற்றுமதி பொருட்கள் இந்த வரியால பாதிக்கப்படும். குறிப்பா நம்ம திருப்பூர் ஜவுளித்துறை, வைரம் மற்றும் நகை ஏற்றுமதிக்கு ஒரு மிதமான அழுத்தம் ஏற்படும். ஒருவேளை நிலவ ரொம்ப மோசமானா நாம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றதை விட அவங்க கிட்ட இருந்து இறக்குமதி பண்றது அதிகமாகி நமக்கு வர்த்தக பற்றாக்குறை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். நம்ம மேல 50 விழுக்காடு வரி விதிச்ச ட்ரம்ப் அவங்களோட போட்டியாளரான சீனா மேல வெறும் 30 விழுக்காடு வரியும், வியட்நாம் மேல 20 விழுக்காடு வரியும் தான் விதிச்சிருக்காரு. இது என்ன நியாயம்னு தெரியல. ஆனாலும் SBI ஒரு நம்பிக்கையான விஷயத்தையும் சொல்லி இருக்கு. இரு நாடுகளுக்கும் இடையே நடக்க போற வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும்னு அவங்க நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ட்ரம்ப் போட்ட இந்த வரி அமெரிக்காவுக்கே ஒரு தும்மள வரவழைக்கிற மாதிரி தான் இருக்கு. ட்ரம்போட இந்த முடிவு ஒரு தப்பு கணக்கா? இதனால யாருக்கு அதிக நஷ்டம்? இந்தியாவுக்கா அல்லது அமெரிக்காவுக்கா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.